channel KC Family Class. KC Family Class special hi. Afghani egg curry என்னோட ஸ்டைல்ல சிம்பிளா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கீ ரைஸ், அதுவும் என்னோட ஸ்டைல்ல பண்ணிருக்கேன். இப்போ அப்கானி எக் கறிக்கு நான் வந்து இங்க 5 முட்டை வேக வச்சிருக்கேன். இந்த மாதிரி லைட்டா நான் ஸ்லிட்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. மீடியம் சைஸா இருந்தா 3 போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ரொம்ப சுருள வதக்கணும்னு அவசியம் இல்ல, ஓரளவுக்கு வதக்கினா போதும். 10ல இருந்து ஒரு 12 முழு முந்திரி வந்து இதுல ஆட் பண்ணிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா சுருள வதக்கிடுங்க. கொத்தமல்லி நல்லா என் கையில ஃபுல்லா ஒரு கை அள்ளி நான் போட்டிருக்கேன். தண்டோட தான் போட்டிருக்கேன். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்ல, சும்மா ஒரு 2-3 பிரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே நல்லா வதங்கிடுச்சு. அதை ஒரு பிளேட்ல ஆற வச்சு நல்லா வழுவழுன்னு விழுத அரைச்சுக்குவோம். தண்ணி எல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல, அதுவே நல்லா ஸ்மூத்தான பேஸ்டா வந்துடும். அதே கடாயில எக்ஸ்ட்ராவா ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். மஞ்சள் தூளும் சிகப்பு மிளகாய் தூளும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுலயே நம்ம வேக வச்சு லைட்டா ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, முட்டை வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா ஒரு 2-3 பிரட்டி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுல சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் கொஞ்சமா போட்டு தாளிச்சு வச்சிருக்கேன். அது பொரியறதுக்குள்ள இங்க ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் ஆட் பண்ணிருக்கேன். அதே அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீமும் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். நம்ம வதக்கி ஆற வச்சு அந்த விழுதியும் நான் இங்க அரைச்சு வச்சாச்சு. அதே இப்ப நம்ம எண்ணெயில டைரக்டா ஆட் பண்ண போறோம். நீங்க பட்டர் ஆட் பண்றதா இருந்தாலும் ஆட் பண்ணலாம், இன்னும் டேஸ்டியா கிரீமியா இருக்கும். ஆல்ரெடி கேஷ்யூலாம் போட்டிருக்கிறதுனால நான் பட்டர் ஆட் பண்ணல. இந்த நேரத்துல இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடுறேன். மிக்சியில கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசியும் நான் இதுல கொஞ்சமா தண்ணியும் விட்டுருக்கேன். கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணேன். சோ நீங்க தேவைப்பட்ட அளவுக்கு நீங்க ஊத்திக்கலாம். தண்ணி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணேன். உள்ள இருந்த வெந்தயக்கீரை, அதாவது கஸ்தூரி மெத்தின்னு சொல்லுவோம்ல, அதையும் நான் கையால கிரஷ் பண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் கிரீமும் தயிரும் பீட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வச்சிருக்கக்கூடிய முட்டை இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க தண்ணியை ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணனும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பரான அப்கானி எக் கிரேவி என்னோட ஸ்டைல்ல தயாராயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சைட் கீ ரைஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, இதுக்கு தான் அந்த கிரேவி சூப்பரா இருக்கும். இது கூட மஷ்ரூம், பன்னீர் நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணி செய்யலாம். இந்த கீ ரைஸ்ல சம்டைம்ஸ் நான் வெஜிடபிள்ஸ் கூட போடுவேன். இந்த வாட்டி நான் முட்டை ஆட் பண்றதுனால வெஜிடபிள்ஸ் இல்லாம பிளேனாவே இந்த கீ ரைஸ் பண்ணிருக்கேன். இந்த நெய் சாதத்துல தக்காளி சும்மா ஒண்ணு கலருக்கு போடுறது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் செஞ்சிருக்கேன். அதுக்கும் இதுக்கும் காம்பினேஷன் செம்மையா இருந்தது. என்னுடைய ஸ்டைல் கீ ரைஸ் ரெசிபி சிம்பிளான ரெசிபி தான். அது வேணும்னா சொல்லுங்க, நான் ஷார்ட்ஸ்ல அடுத்த நாள் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். அதையும் வச்சு சாப்பிடும் போது அல்டிமேட் காம்போவா இருந்தது. சீரியஸ்லி சொல்றேன், நல்லா கிரீமியா ரிச்சா இருந்தது டேஸ்ட். இது காரசாரமா வேணும்னா நீங்க தூக்கலா கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். பட் எனக்கு இது கிரீமியா தான் இருந்தது. சப்பாத்தி, நானோட எல்லாம் சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த ரைஸோட சாப்பிடறதுக்கு செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா சூப்பரா இருந்தது. ரைஸ் சும்மாவும் சாப்பிடறதுக்கு நல்லா இருந்தது, இந்த கிரேவியோட சாப்பிடறதுக்கும் ரொம்ப அருமையா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பச்சை மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க காரமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஷர்வினும் வந்து சாப்பிட்டான். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டான். சூப்பரா இருக்குன்னு சொன்னான். ஜி நீ எப்படி நான் சொல்லணும் மேடம்? சூப்பரா இருந்துச்சு. உண்மையா சொல்லணும், சூப்பரா இருக்கும். இதுலயே நீங்க மஷ்ரூம் ட்ரை பண்ணலாம், நீங்க பன்னீர்லாம் ட்ரை பண்ணலாம். பன்னீர் தனியா சாட்டே பண்ணி இதுல போடலாம். மஷ்ரூம் தனியா நீங்க வேக வச்சு இந்த மாதிரி சாட்டே பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க போட்டுடலாம். ஷர்வின் குட்டியை ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்தேன். என்னடா மாம் ஏதோ பேசுறாங்களே, நோ பண்றாங்கன்னு வந்து எட்டி பார்த்துட்டு போறான் அவன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஷாப்பிங் ரிவ்யூஸ்ன்றத பிரிக்கவே முடியாது. சேனல் ஆரம்பிச்சதுல இருந்தே இருக்குதான் செய்யுது. அண்ட் எல்லா வீடியோஸ்ல நான் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். எனக்கு அது பிடிச்சே நான் செய்வேன். எல்லாருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்குறவங்களுக்கு இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க வேணாம் நினைக்கிறவங்களுக்கு ஓ இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கா, இந்த ப்ராடக்ட்ல இந்த விஷயங்கள் இருக்கா, இது ப்ரோஸ் இருக்கா, இது கான்ஸ் இருக்கா அப்படின்றது தெரியும். சோ ஃபியூச்சர்ல அவங்கள யாராவது கேட்கும் போது மார்க்கெட்ல இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு போல இருக்குப்பா, நான் கூட இதை பத்தி தெரிஞ்சேன், நீங்க வேணா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நீங்களும் மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, அமேசான்ல நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு போனேன்னா அங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ் அப்படின்னு அந்த ப்ராடக்ட்டை பத்தி வாங்கினவங்க எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டை வாங்கி போட்டோஸா போட்டிருப்பாங்க, வீடியோஸா போட்டிருப்பாங்க, யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சில போட்டோஸ் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, டெக்ஸ்டா வந்து அவங்க ரிவ்யூஸ் வந்து கொடுத்திருப்பாங்க, ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்து செக் பண்ணி தான் நம்ம வாங்குறோம். ஏன் அதை வாங்கலாமா வேணாமா யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரிவ்யூ வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம கார்த்திகா அக்கா சொன்னா கரெக்டா இருக்கும், இவங்க சொல்லிருக்காங்களே நம்பி நம்ம வாங்கலாம் அப்படின்னு தேவை உள்ளவங்களுக்கு என்னோட ரிவ்யூஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு தான் நான் கொடுக்குறேன். தேவை இல்லாதவங்களுக்கு ஓ இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்காக தான் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அகாரோ ரோபோட் வேக்யூம் கிளீனர் தான். இதோட மாடல் பாத்தீங்கன்னா ஆல்பா. இதுதான் அது. இதுல ட்ரை வேக்யூம் அண்ட் வெட் கிளீனிங்கும் செய்யக்கூடிய ஆட்டோமேட்டிக் கிளீனிங் மிஷின் தான். இது வாங்கணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை. ஆனா இன்னைக்கு ரிவ்யூக்காக உங்களுக்கு காட்டுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சில யூடியூபர்ஸ் இந்த மாடல் இதை விட கொஞ்சம் கம்மியான மாடல்லாம் காட்டும் பொழுது அக்கா இதை வாங்குங்களேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணீங்க.
பட் அப்ப சூழ்நிலை வந்துட்டு நான் இதை வாங்கிலாம் ரெகுலர் பண்ற மாதிரிலாம் இல்லை. இப்ப நமக்கு வந்து ஓகே ஃபைன் இதை காட்டணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு எனக்கு. நிறைய பேரோட விளாக்ஸ்ல அதுக்கப்புறமேட்டு நிறைய நான் சீரீஸ் எல்லாம் பார்ப்பேன். முக்கியமா விக்கி ஆப்ல வந்துட்டு நான் ரீசெண்டா வைல் யூஆர் ஸ்லீப்பிங் அப்படின்னு ஒரு கொரியன் சீரீஸ் பார்த்தேன்னா, அதுல வந்து ஒரு பொண்ணு வந்து மயக்கடிச்சு கீழே விழும்போது பென்சில இடிச்சு கீழே விழுந்து ரத்தம் போயிட்டு இருக்கும், செத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் வந்துட்டு போயிருப்பாரு வீட்டுக்கு, டெலிவரி பாய் வந்துட்டு போயிருப்பாங்க. அந்த பொண்ணு செத்தவொடனே கேமரால பார்த்து அந்த டெலிவரி பாய் தான் கொலைகாரன்னு சொல்லிடுவாங்க. அதுல வர ஜாமெட்ரிக்கல் டிசைன் வந்து பிளட்ல போட்டிருக்கும். சோ அந்த பொண்ணை இழுத்து தான் பிளட் எல்லாத்தையும் அடிச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கதை போகும். கடைசியில பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டைம் செட் பண்ணிருப்பாங்க. இந்த ரோபோட் வேக்யூம் கிளீனர் என்ன பண்ணிருக்கோம், அது வந்து கிளீன் பண்ணும்போது அந்த பிளட்ல பட்டு அது எல்லா இடமும் ஆக்கியிருக்கும். தெரியாம இது என்ன பண்ணிட்டு இருக்கோம், பால்கனில போய் கீழே விழுந்து உடஞ்சிட்டு இருக்கோம். இதுதான் அதை பண்ணிருக்கு அப்படின்றது தெரியாது. இவங்க தானா ஆட்டோமேட்டிக்கா மயக்கடிச்சு விழுந்து கீழே இடிச்சுதான் விழுந்திருக்காங்கன்றதே தெரியாது. லாஸ்ட்ல தான் அதை அப்படியே கண்டுபிடிப்பாங்க. சோ ஒரு த்ரில்லிங்கா போகும் அந்த மாதிரி ஒரு ரோபோட் மிஷின். ஆனா இதுல பால்கனில இருந்தெல்லாம் கீழே விழாது. இது வந்து ஆன்டி ஃபாலும் இருக்கு. அப்போ அந்த சீரீஸ் பார்க்கும்போது அப்பவே அந்த வேகம்ல தான் ஆடு பார்த்தேன். இது ஆன்டி ஃபால்லாம் மட்டும் இல்லாம நிறைய சூப்பரான விஷயம், லேட்டஸ்டான விஷயம்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுல இதுதாங்க மெயின் யூனிட். இது கூடவே ஒரு சார்ஜிங் டாக் கொடுத்துடுறாங்க, சார்ஜிங் கேபிளுமே இந்த மாதிரி கொடுத்துடுறாங்க. ஹெப்பா ஃபில்டர்ஸ் 2 பீசஸ் வரும். இது வந்து ஒரு பீஸ், இன்னொரு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே உள்ளே இன்பில்டா இருக்கும். அடுத்தது சைட் பிரஷஸ் 4 பீஸ் இருக்கு. ஃபிட் பண்ண போறது ஒரு ரெட் கிரீன் தான் ஃபிட் பண்ணுவோம். இன்னொரு ஸ்பேர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மாப் போர்டும் வித் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத், மாப் போர்ட்லயே ஒரு கிளாத் வந்துடும். எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஒரு கிளாத்துமே கொடுத்துருக்காங்க மாப்பிங் பர்பஸ்க்காக. கிளீனிங்க்கு ஒரு பிரஷும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 1 இயர் வாரண்டியும் கொடுக்குறாங்க அண்ட் மேனுவலும் இது கூட கொடுக்குறாங்க. இதுல டஸ்ட் அண்ட் வாட்டர் கலெக்டரும் இருக்கு. அது இப்படி பின்னாடி திருப்பினீங்கன்னா இங்க ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அதை இப்படி நீங்க லிஃப்ட் பண்ணி இப்படி கழட்ட முடியும். பேசுது, நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு. இதுதான் டஸ்ட் கலெக்ட் பண்றது. கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்படி கீழே டிஸ்கார்ட் பண்ணிடலாம். வெட் மாப்பிங்க்கு தண்ணி வந்து நம்ம இதுக்குள்ள ஊத்துவோம். இதை கழட்டினோம்னா இதுக்குள்ளதான் இந்த ஃபில்டர் வந்து இருக்கு. அந்த ஃபில்டர் எடுத்துட்டு இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒன்னா கிளீன் பண்ணிக்கலாம். அப்பப்ப இந்த ஃபில்டர் கிளீன் பண்றது இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மாப் நல்லா இருக்கும். இதை நம்ம போன் ஆப் மூலமாவும் கண்ட்ரோல் பண்ணலாம். அமேசான் அலெக்சா அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் மூலமாவும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுல ஒரு சூப்பரான விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா ஆன்டி ஃபால் இருக்கு. சோ நான் அந்த மூவில பார்த்த மாதிரி கீழே போய் விழாது, விழுதுன்னா அதுவே அந்த ஆன்டி ஃபால் விழ போறோம் அப்படின்னு சென்ஸ் பண்ணிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா போகாம ரிட்டர்ன் வந்துடும். அண்ட் நம்ம செட் பண்ணலாம் மேப் மாதிரி, இப்படி Y மாதிரி V மாதிரி எங்கெங்கெல்லாம் போகணும், எந்த ரூம்குள்ள போகணும் அப்படின்றது நம்ம மேப் மாதிரி காட்டி விட்டோம்னா இங்க மட்டும் கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டா கிளீன் ஆயிடும். கிளீன் பண்ணி முடிச்சுட்டு பேட்டரி தீர்ற மாதிரி இருக்குன்னா அதுவே இந்த சார்ஜிங் டாக் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதுல போய் அதுவே சொருகி அதுவே அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம்லாம் இருக்குது. இதுல 5 கிளீனிங் டைப்ஸோட வருதுங்க. 4 அட்ஜஸ்டபிள் சக்ஷன் செட்டிங்ஸ், அதாவது ஈகோ, ஸ்டாண்டர்ட், ஸ்ட்ராங், சூப்பர் ஸ்ட்ராங்னு இருக்குது. ஸ்லாம் 9.0 டெக்னாலஜியும் இதுல இருக்கிறதுனால அக்யூரேட் ஸ்கேனிங், மேப்பிங் அண்ட் ரூட் பிளானிங் எல்லாம் இருக்குது. 5 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணீங்கன்னா போதும், 100 மினிட்ஸ் வரைக்கும் கண்டினியூஸா இது விடாம ஒர்க் செய்யும். இதுல சென்சர் டெக்னாலஜியும் இருக்கிறதுனால ஆன்டி டிராப், நான் சொன்னல கீழே விழுந்துரும்னு, அந்த பயமே கிடையாது. சும்மா நான் தூக்கி டைனிங் டேபிள்ல வச்சா கூட அது டைனிங் டேபிள் விட்டு கீழே விழ மாட்டேங்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் ஆன்டி கொலிஷனும் இருக்கு. கஸ்டமைஸ்டு கிளீனிங் ஸ்கெடியூலும் இதுல பண்ணிக்க முடியும். இதுல இருக்கிற பிரஷ்லெஸ் மோட்டர் 3200 PA சக்ஷன் பவரோட வருது. சோ டீப்பா கிளீன் பண்ணிடும். ஸ்மார்ட் லைஃப் ஆப் மூலமா ஈஸியா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நான் ஹால் 2 ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். கரெக்டா டைனிங் டேபிள் முடிகிற வரைக்கும் கிளீன் பண்ணா போதும்னு கொடுத்துருக்கேன். கரெக்டா அது வரைக்கும் வருது. அப்புறம் ஒரு யூ டர்ன் பண்ணிட்டு போயிடுது. நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு யூ போட்டு திருப்பி யூ டர்ன் போட்டு மேலே போய் திருப்பி கீழே வந்து திருப்பி மேலே போய் அந்த மாதிரி நம்ம யூ போட்டு மேலே கீழே ஒரு லைன் வரைஞ்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி இது கிளீன் பண்ணும். கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இடம் போகாம இருக்கு அப்படின்னாக்கா அந்த இடத்தையும் வந்து முடிச்சிடுது. நான் அந்த போன்ல உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் வேணும்ட்டே இந்த இடத்துல கொஞ்சம் குப்பை போட்டிருக்கேன், அது கிளீன் பண்ணோம் பாருங்க. மேட்லலாம் கூட அது அழகா கிளீன் பண்ணிடுது. ஸோ கார்பெட்லாம் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிடுது. கார்பெட்டில் ஏறும்பொழுது இன்னும் நல்லா ஹெவியாகவே அது வேலை செய்யுது. அங்கே மட்டும் சவுண்ட் இன்னும் ஜாஸ்தியாக அப்படின்னு கேட்குது. அப்போ அது ஹெவியாக நல்லா இன்னும் சக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் தூசி எல்லாம். நான் லாஸ்ட்ல என்னோட ஃபோனை காட்டியிருப்பேன். அந்த யூ பென் போட்டு அந்த லைன் வரைஞ்சது இருக்குல்ல, அது எங்கெங்கெல்லாம் போச்சு எங்கெங்கெல்லாம் க்ளீன் பண்ணுச்சு அப்படின்றது நம்மளால ஃபோன்லேயே பார்த்துட முடியும். ஆஹா இவன் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கானா அப்படின்றத நம்ம ஃபோன் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்களோட ஹாலை 2 ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். மேப் இங்கேருந்து போயிருக்கு பாருங்க. இந்த பிங்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் தான் க்ளீன் பண்ணணும்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும்தான் அதை க்ளீன் பண்ணும். அதை செலக்ட் பண்ணு, ஃபோனை செலக்ட் பண்ணு. இந்த பிங்க் ஏரியா மட்டும். அண்ட் நான் எதுவுமே செய்ய வேணாம், அவன் வேலையை கொடுத்த இடத்துல முடிச்சதுக்கப்புறம் அவனே போய் டாக்ல அவனை சார்ஜ் பண்ணிக்கிறான். எனக்கு அந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இது முடிச்ச உடனே இப்போ எல்லா வீடும் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ரூமை வந்து செகண்ட் ஹாஃப் க்ளீன் பண்ணணும், நம்ம செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணோம், அதுவே போயிட்டு ரீசார்ஜ் பண்றது தேடி போய் டாக்ல உட்காந்துரும். போகுதான்னு பார்ப்போமா?
சுத்தமா க்ளீன் பண்ணிடுச்சு. அதெல்லாம் குப்பை கிடையாது, டைல்ஸ்ல வந்து அது வந்து டைல்ஸே ப்ராப்ளம். அது போய் சார்ஜிங் போகுது, அதே போய் உட்கார போகுது. இப்போ சார்ஜ் இல்ல, அது பார்க் பண்றதுக்கு திருப்பிக்கிச்சு பாரு, சார்ஜ்ல போய் உட்காரத்துக்கு ஏத்த மாதிரி. ஸ்டார்ட் சார்ஜிங் அப்படின்ட்டு வந்துருச்சு. அவ்வளோதான், சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ரூமை 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஹால், நீட்டா ஹால் இருக்குல்ல, இது வந்து இங்க அதுவே எடுத்துக்கிச்சு. இந்த கட்டு இங்க இது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அடுத்து ஒரு கட்டு மாதிரி இங்க வருது பாருங்க, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அடுத்து இந்த ரவுண்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சேர் காலெல்லாம் விட்டு லாஸ்ட்ல வந்து ஃபுல்லா நீட்டா கிளீன் பண்ணிடுச்சு. இப்ப நான் இங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த கிரீன் அழுத்தினா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஹால் வந்து அது கிளீன் பண்ணிடும். அடுத்து இந்த ரூமையும் அதே மாதிரி நான் ஸ்பிளிட் பண்ணி ஒரு கலர்ல ஒண்ணு போட்டு வச்சிட்டேன்னா எதை எப்பப்ப கிளீன் பண்ணணும்ன்றது நம்ம கொடுத்துடலாம். வேக்யூம்க்கு மட்டும் கிடையாது, ட்ரை வேக்யூம் மட்டும் இல்லாம வெட் மாப்பிங்கும் இதே மாதிரி நம்மளால ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஆஃபீஸ்க்கு போறோம் எவ்ரிடே, சாவியை வந்து கிளீன் பண்றதுக்காக ஒருத்தவங்க வீட்டு சாவியை கொடுத்துட்டு போக முடியாது. நம்ம ஊரை விட்டு ஊர் வந்திருக்கீங்க, வேலைக்கு போறீங்க அப்படின்னாக்கா வீட்டுல வந்து நீங்க ஐயோ வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டுல வந்து கிளீன் பண்ணிட்டு சமைக்கணுமே அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நல்லா நிம்மதியா சமைச்சு சாப்பிடலாம். இதை நீங்க போன்லயே எல்லாத்தையுமே நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும். முக்கியமா பெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், அந்த ஃபர் வந்து வீட்டுல இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா. கார்பெட்ல கூட இவ்வளவு பெரிய திக்கான கார்பெட்ல ஏறி கிளீன் பண்ணது நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. ஸோ கார்பெட்லாம் கூட அழகா அது கிளீன் பண்ணிடுது. முக்கியமா பெட்ஸ் இருக்கு, கிட்ஸ் இருக்காங்கன்னா அப்பப்போ கிளீன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நான் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு இது தெரியாது. இப்ப நான் இதை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நான் வீடை பெருக்க ஆரம்பிப்பேன். பெருக்கி முடிச்சு மொத்த வீட்டையும் பெருக்கி நான் குப்பையெல்லாம் வாரிட்டு வந்து பார்த்தா இப்படி வச்சு இப்படி கையில பார்த்தா டஸ்ட் இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா பெருக்கும் போது காத்தோட காத்தா டஸ்ட் எல்லாம் பறந்து திருப்பி வரதான் செய்யும். சோ அந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கு, வீட்டுல திருப்பி டஸ்ட் படியுது, அது எனக்கு இருக்க வேணாம், நீட்டா மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜிக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கு, ஷர்வினுக்கும் இருக்கு. அவங்களுக்கு எங்க இருந்துதான் தும்பல் வரும்னே எனக்கு தெரியாது, அந்த மாதிரி தும்புவாங்க. 100 தும்பல் தும்புவாங்க, வச்சுன்னு அடுக்கு தும்பல் மாதிரி பண்ணுவாங்க. இது இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சோ இந்த மாதிரி தேவை உள்ளவங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோபோட் வேக்யூம் கிளீனரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். முடியெல்லாம் கூட இருந்திருக்கு பர்ஜி, கண்ணுக்கே தெரியல, இந்த டஸ்ட் எல்லாம் தெரியவே இல்லை. என் முடி இவ்வளவு கொட்டுது ஆத்தாடி, நான் போய் இதை கிளீன் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் இதை கிளீனிங்ல போட்டுற போறேன். கிளீன் பண்ண போது கொஞ்ச நேரம் சார்ஜ் ஏறட்டும். அதுக்குள்ள நான் டிமார்ட்ல வாங்கிட்டு வந்ததெல்லாம் என்னன்னு காமிச்சிடுறேன். டிமார்ட்ல கூட இப்போ எல்லாரையும் வாங்குங்கன்னு நான் சொல்லல. டிமார்ட்ல மாசம் மளிகை சாமான் வாங்குறோம், நான் அங்க போய் வாங்கினேன். அங்க என்னெல்லாம் ஆஃபர்ல இருக்குன்னு சொன்னேன். போனீங்கன்னா அங்க ஒரு 8 இதெல்லாம் இருக்குன்னு அப்படின்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ எல்லாமே வேணும்ன்றவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க, வேணான்றவங்க அந்த பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்க போறாங்க, அவ்வளவுதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ டிமார்ட்ல நான் என்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன், வாங்க பார்த்து. ஃப்ரெண்ட்ஸ், டிமார்ட்ல இருந்து வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான், அப்புறம் டாய்லெட்ரிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அது யூஸ்வலானது தான். மெயினான ஆஃபர்ல வாங்கினது நாங்கள் பிரியாணி அரிசி 1 கிலோவோ 2 கிலோவோ தான் வாங்குவோம். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா தாவத் தான் நான் ரெகுலரா யூஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த பிராண்ட் ஒன்று இது யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா இந்தியா கேட்ல கோல்டன் கலர் பேக்கெட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுவும் சூப்பரா வரும், இதுவும் சூப்பரா வரும். அப்புறம் டாய்லெட்ரிஸ் அண்ட் மற்றதெல்லாம் வாங்கியிருந்தோம். இந்த ஷாம்பூ, லோஷன்ஸ் இதெல்லாம் வந்து எங்க வீட்லயே நான் ஒன்று யூஸ் பண்ணுவேன், ஜி ஒன்று, ஷர்வின் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஷர்வினுக்கு எல்லாமே பேபி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அக்கா வீட்டில் அதே மாதிரி அக்கா ஒன்று, ராகேஷ் ஒன்று, மாமா ஒன்று, எல்லாரும் தனித்தனியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கின் டைப் வேற, அவங்க ஹேர் டைப் வேற. ஸோ அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு ஆஃபர்ல இருக்கு வேணுமான்னு கேட்டு அவங்களுக்கு எங்களுக்கு எதெல்லாம் ஆஃபர்ல இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஷாம்பூ, லோஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு. எக்ஸ்ட்ராவா நான் வாங்கினது பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ஏதாவது ஒரு நல்ல பிராண்ட், வீடியோ, பாராஷூட்டோ இல்ல தெரிஞ்ச நல்ல பிராண்ட் தான் வாங்குவோம். பட் இது வந்து 100% பியூர் கோகனட் ஆயில் தான், எடிபிள் ஆயில். சமைக்கவும் செய்யலாம், தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ சமையலுக்கு பை 1 get 1 ஆஃபர்ல 1 லிட்டரே வாங்கிட்டோம். 1 லிட்டர் வந்து என்ன தலைக்கு காய்ச்சறதுக்கு நான் பொருள் எல்லாம் போட்டு காய்ச்சுவேன். அது வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன். ஜனவரி பிப்ரவரியில காய்ச்சுவேன். அப்ப இது ஆஃபர்ல இருக்கவும் இருக்கு, அதை வாங்கிக்கலாம்னு வாங்கியாச்சு. ஏற்கனவே வீட்டுல சமையலுக்கு வேற தேங்காய் எண்ணெய் இருக்கு, தலைக்கும் எண்ணெய் இருக்கிறதுனால அது முடிச்சோன்னே யூஸ் பண்ணிக்கலாம். இது கெட்டு போற ஐட்டம் இல்ல, சோ வாங்கி வச்சுக்கலாம். நல்ல ஆஃபர், பை 1 get 1 ஆஃபர் தான். இது வந்து பெரிய பாட்டில் பாதாம் ஆயில் வந்து 485 ml. இதுக்கு இது ஃப்ரீன்றது செட்டாவே அந்த பிராண்டே கொடுக்கறது. ஆனா நான் போன டிமார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீன்னு இருந்தது. இந்த எண்ணெய் காலியாவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 3 மாசத்துல இருந்து 6 மாசம் எடுக்கும். வாரத்துல 2 நாளாவது குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த பாதாம் ஆயில் போடுவேன். இல்ல நைட்டே தூங்கும்போது ஸ்கின் கேர் பண்ணிட்டு, அதாவது கிளென்சிங் மட்டும் பண்ணிட்டு இந்த பாதாம் ஆயில ஃபுல்லா கழுத்து முகத்துக்கெல்லாம் தேய்ச்சிட்டு விட்டுருவேன். அடுத்த நாள் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஃபிளஃபியா நல்லா சப்பிளா சூப்பரா இருக்கும், ஸ்கின் தொட்டு பார்க்கவே நல்லா இருக்கும். ஸோ நான் இதை வந்து பாதாம் ஆயில் யூஸ் பண்ணுவேன், அதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். ஷர்வினுக்கு கூட இந்த முட்டிலாம் மட்டும் கொஞ்சம் கருப்பா இருக்கு, அதுக்கெல்லாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விடலாம், அப்படி இல்லைன்னா பாதாம் ஆயில் வந்து தேய்ச்சி விடலாம்.
அதுக்காக நான் அது வாங்கினேன். ஆனா நான் ஒன்று தான் வாங்கினேன்றதுனால 50% ஆஃப்ல கொடுத்துட்டாங்க. 1+1 வாங்கலாம், அப்படி இல்லைன்னா இது 50% ஆஃப். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அடுத்தது இது வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு, உடஞ்சிடுச்சு, அதனால வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 199. பிடிச்சிருப்போம் உங்களை சாப்பர், அந்த சாப்பர் சாதா சாப்பர் தான். இனிமே அப்கமிங் வீடியோஸ்ல நீங்க இதை பாப்பீங்க. இந்த வீடியோ பார்க்காதவங்க அதுல வந்து லிங்க் கொடுங்கக்கான்னு கேட்பாங்க. நான் மறந்து போயிடுவேன் அதுக்குள்ள இதை எங்க வாங்கினேன்னு. கிச்சன் எல்லாம் டீப் கிளீன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் தண்ணியில வச்சு கிளீன் பண்ணி ரெகுலரா நம்ம யூஸ் பண்றது மட்டும் இல்லாம டீப் கிளீன் பண்ணும்போது நிறைய தண்ணியில ஊற வைக்கிறதுனால நெயில்ஸ் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு, நெயில்ஸ் வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த சிங்க் எல்லாம் தேய்க்கிறது வந்து ஹெல்ப்புக்கு வராக்கா, சுத்தமா ஒழுங்காவே கிளீன் பண்ணுவாம அங்கங்க துரு பிடிச்ச மாதிரி டாட்ஸா வருது. ஸோ நான் இதை கையில போட்டு கிளீன் பண்ண வசதியா இருக்கும். பிரஷ் வச்சு கிளீன் பண்ணாம நம்ம கையால வச்சு அழுத்தி தேய்ச்சாதான் நல்லா இருக்கும். என் கை நெயில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி உடஞ்சு போகுது. அதனால இந்த கிளவுஸ் இருந்துச்சுன்னா இதுல நம்ம சோப்பை குழைச்சிட்டு தேய்க்கிறதுக்கு வசதியா இருக்கும். இது வாங்கினேன். டிமார்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 149 ருபீஸ்னு வாங்கினேன். அடுத்தது தலைக்கு நம்ம கட்டுறதுக்கான டவல் ஒண்ணுமே இல்லை. நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வந்தோடனே தலையை கவுத்தி போட்டு இதை மாட்டிருந்தோம். இது 99 ருபீஸ். 2 வாங்கினேன். நான் தலையை கவுத்தி போட்டு இதை நான் இப்படி தலையில இப்படி மாட்டிருந்தோம். முன்னாடி மூடி இருக்கும். அதை நான் அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணி இதை எடுத்துட்டு போய் இப்படி பேக்ல வந்து இப்படி வச்சு இங்க பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது இங்க எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. இது இதுல மாட்டி விட்டுட்டோம்னா இப்படி தலையில நல்லா இப்படி ஆயிடும் ஃபுல்லா. ஸோ ஹேர் ட்ரை பண்றதுக்கு நம்ம டவல்லாம் கட்டுறோம்ல, அதுக்குன்னு தனியா நீங்க வச்சுக்கலாம். ஹேர் பேக் ஏதாவது போடும்போது கூட இதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, இல்ல இந்த ஸ்டீம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட லைட்டா ஒரு வார்ம் வாட்டர்ல இதை போட்டு பிழிஞ்சிட்டு தலையில கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்டீம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேர் கேருக்குலாம் யூஸ் பண்றதுக்கு, அப்புறம் ஹேரை ட்ரை பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு ரெண்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வாங்கினேன். 99 ருபீஸ்க்கு நல்ல டீல் தான். அடுத்தது ரொட்டேட்டிங் இந்த மாதிரி இருந்துச்சு. ஒயிட் கலர்ஸ் எதுவுமே வீட்டுல வந்து வைக்கும் பொழுது நல்லா ஒரு ஏஸ்தட்டிக் லுக் வந்து கொடுக்கும். அண்ட் இந்த டிசைனுமே ரொம்ப அழகா இருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸ் வந்து இத்தனை இருந்தது. ஷர்வின் குட்டிக்கு நான் போன விளாக்லயே காமிச்சிருக்கேன், நீ எதுக்கு ஸ்கூல் பேக் வாங்குற, ஸ்கூலுக்கு போற, அவனே ஒண்ணுதான் வச்சிருக்கான் உனக்கு இத்தனைன்ற மாதிரி. பென்னு பவுச்சஸ் மட்டும் நான் ஒரு 4-5 பவுச் வச்சிருக்கேன். கலர் பென்னு, பென்சில், கிரேயான்ஸ், கலர் அடிக்கிற புக்கு எல்லாம் வச்சிருப்பேன். போர் அடிக்கும் போது உட்காந்து கலர் அடிப்பேன். நான் இந்த வீட்டுல வந்து கொஞ்சம் கோவப்பட்டு கத்துறதும் நானா தான் இருப்பேன், சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுறதும் நானா தான் இருப்பேன். ஸோ 2 எக்ஸ்ட்ரீம் கார்த்திகாவும் பார்க்கலாம். ஏன்னா இழுத்து போட்டு அவ்வளவு வேலை பாக்குறோம். டென்ஷனா தான் நம்ம யார்கிட்ட காட்டுவோம், நம்ம வீட்டுக்கார்ட்ட தான் காட்டுவோம். ஸோ நான் அந்த மாதிரி காட்டுவேன். அவங்களும் ஏதாவது வாழ்த்தனம் பண்ணிட்டு ஒத்துக்கு வர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவேன். ஸோ என்னுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காகவும் ஷர்வினோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காகவும் வாங்கணும். 119 ருபீஸ். ரொட்டேட்டிங் இது நான் காமிச்சேன் இல்லையா, ரொட்டேட்டிங் நல்லா இருக்கு. ஜி வந்து எனக்கு டிஃப்ரெண்டா வேணும், அப்புறம் ஷர்வின் ஏதாவது பண்ணிட்டு என்கிட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க டாடின்னு வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். இதுவுமே ஹோல்டர் தான், ஸ்டேஷனரி ஹோல்டர். 59 ருபீஸ் ஈச்னு வாங்கினேன். இது பென் ஸ்டாண்ட் மட்டும் இல்ல, இப்ப குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்க ஹோம்ஒர்க் எல்லாம் வாட்ஸ்அப்ல தான் ஸ்கூல்ல அனுப்புறாங்க. ஸோ போன்லாம் அவங்க பக்கத்துல வச்சுக்கிறாங்க யூஸ் பண்றதுக்கு, படிக்கிறதுக்காக. அதுக்கு வந்து இந்த மாதிரி மொபைல் வந்து இந்த ஹோல்டர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே இதுல இருந்தது. அட நல்லா இருக்கே, ஒரு 59 ரூபாய்க்கு இது 2 வேலையும் பாக்குது. எனக்கு பாக்குறதுக்கும் அந்த மூஞ்சி கியூட் அழகா இருந்துச்சா, சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். இது என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. நான் ஏற்கனவே பழைய ஒரு ஹால்ல காமிச்சிருக்கேன். இது ஷர்வின் வந்து வேணும்னு அடம் பிடிச்சதுனால சரி ஷர்வினுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன் ஷர்வினுக்கு நான் இப்போ கொஞ்ச நாளா நைட்ல வந்து ஒரு 1 hour எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கிண்டல்ல புக்ஸ் வந்து படிக்கிறேன். அப்ப நான் கொஞ்சம் லைட் போட்டுட்டு படிக்கிறேன். அவன் தூங்குறதுக்கு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு என்னமோ அன்னைக்குதான் சீக்கிரமா தூங்க வர மாதிரி வந்துட்டு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவான். ஸோ 39 ருபீஸ். நான் வேற ரூம்ல போய் படிக்கலாம்னு சில பேர் கேட்பீங்க. நான் பக்கத்துலயே இருக்கணும், அப்பதான் அவன் தூங்குவேன்னு சொல்லுவான். எனக்கு ஆனா தூக்கம் வராது, எனக்கு வேலை இருக்கும். நான் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுவேன். சரி நான் புக் படிக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவன் தூங்க வைப்பேன். சரி யூஸ் ஆகும், டிராவல் பண்ணும்போது கூட இது யூஸ் ஆகும் வாங்கினேன் 39 ருபீஸ்க்கு. அடுத்து இது ஒரு பவுச். டிராவல் பண்ணும்போது நசுங்காம எடுத்துட்டு போக வேண்டிய ஏதாவது ஒரு பொருள் இருக்கு, காயின்ஸ் இருக்கு, இயர்பட்ஸ் இருக்கு, இல்ல சின்ன சின்னதா மோதிரம் கம்மல் ஏதாவது போட்டு எடுத்துட்டு போறோம், அதெல்லாம் எடுத்துட்டு போவோம். இப்ப நசுங்கவே நசுங்காது, நல்லா திக்கா ஸ்டிஃபா இருக்கக்கூடிய பவுச் இது. இது வந்து 69 ருபீஸ் இருந்தது. பாக்குறதுக்கும் கியூட்டா இருந்தது, அழகா இருந்தது. இந்த மாதிரி ஒரு பவுச் இது வந்து ஸ்பெஷல் பிரைஸ், டிமார்ட் பிரைஸ் வந்து 89 ருபீஸ்னு வாங்கினேன். நல்லா இருக்கு, நல்லா ஸ்டடியா இருக்கு, டிரான்ஸ்பரண்டா இருக்கு, என்ன இருக்குன்னு தெரியும், டிராவல் ஃப்ரெண்ட்லி, அதனால வாங்கினேன். அடுத்தது சின்ன ஹேண்ட்பேக்ஸ் எடுத்துட்டு போகும்போது லிஸ்ட்லாம் எழுதி எடுத்துட்டு போவேன், ஏதாவது நோட்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு நமக்கு சின்ன டைரி தேவைப்படும், ஒரு சின்ன டைரி வாங்கினேன். அடுத்தது சாம்பிராணில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபிளேவர் இருந்தது. பட் நான் வந்து சந்தனம் ஃபிளேவர் வாங்கியிருக்கேன். மொத்தம் 3 வாங்கியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் இருக்கும், பிளஸ் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். சாம்பிராணிக்கெல்லாம் ஒரு தட்டு மாதிரி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்ட் கொடுத்துடுறாங்க. ஸோ கிச்சன்ல நல்லா சந்தன வாசனையோட கொஞ்சம் கதகதப்போட வேலை செய்யலாம். நான் வந்து இதை வாங்கினேன். கேண்டில் வந்து ஏற்றி வச்சுதான் நான் சமைக்கிற காலங்கத்தால. பட் இது இருந்ததுன்னா நம்ம இப்படி ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இப்படி நின்றோம்.
அது பாட்டுன்னு எடுத்துட்டு இருக்கோம். நம்ம நல்லா வாசனையா இருக்கும். ஸோ எல்லாருமே ஒன்று ஏற்றி வைக்கலாம். நம்ம ஸ்காட்ச் பிரைட்ஸ், அப்புறம் இந்த சாமான் வைக்கிறது இதெல்லாம் வாங்கணும். அப்புறம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கைக்குள்ள நம்ம இந்த மாதிரி விட்டுட்டு க்ளீன் பண்றது ஹேண்ட் கிளவுஸ் மாதிரி வச்சு மைக்ரோஃபைபர் கிளாத்ல இருக்கும். டஸ்ட் வந்து க்ளீன் பண்றதுக்கு ஃபேன் எல்லாம் துடைக்கும் போது நம்ம ஏணி நம்ம வீட்டுல இருக்கு, அந்த லேடர்ல ஏறிட்டு டக்கு டக்கு நம்ம தொடச்சிடலாம், ஃப்ரிட்ஜுக்கு மேலெல்லாம் தொடச்சிடலாம். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு நமக்கு இது வெளில தூசி பறக்காம இருக்கும். இவருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனாலே நான் புசு புசுன்னு ஒன்று வச்சிருப்பேன் டஸ்டர், அதை வச்சு க்ளீன் பண்ணா பறக்குது எல்லாமே. பிள்ளையும் இவரும் எங்க வீட்டு 2 பாய்ஸும் என்ன பண்றாங்கன்னா தும்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி மைக்ரோஃபைபர்ல என்ன பண்ணோம்னா அதுலயே டஸ்ட் எல்லாம் ஒட்டிக்கிட்டு வந்துடும், காத்துல வந்து தூசி பறக்காது, தும்பல் அதிகமா வராது. ஒண்ணு வந்து 49 rupees, நான் 2 வாங்கியிருக்கேன். கார்ல நம்ம டிஷ்யூ ஃபேஷியல் டிஷ்யூ ஹோல்டர் வைப்போம், டிஷ்யூ வைப்போம் இல்லையா, அந்த ஹோல்டரோட இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வருது. இதுல பிரீமியர் பிராண்ட்ல buy 1 get 1 ஆஃபர் பிரீமியர்க்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ அக்கா காருக்கு ஒன்று நம்ம காருக்கு ஒன்று யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் இது வாங்கினேன். 100x2 ஒரு ஷீட்லயும் 2 சேர்ந்த மாதிரி இருக்கும். 100 பூல்ஸ் இருக்கு இதுல. ஸோ தேவைப்படாது. buy 1 get 1 அக்கா கொண்டு எனக்கு வாங்கினேன். அப்புறம் பேட்டரி, கிச்சன்ல நம்ம வந்து ஒரு லேம்ப் குட்டியா நம்ம ரீசார்ஜ் எனர்ஜி சொல்லுவாங்க, அது பேர் தெரியல, எல்இடி லைட்ல அந்த எல்இடி லைட் இருக்குல்ல, நம்ம பிரஸ் பண்ணாக்கா இது ஆகிற மாதிரி நான் ஒட்டி வச்சிருக்கேன் ஒரு லைட், அதுக்கு ரிமோட் கண்ட்ரோலுக்கு வால் கிளாக்குலாம் பேட்டரி போயிடும். அப்புறம் இங்க ஒரு லைட் இருக்குல்ல, கேரமல் எனக்கு கிஃப்ட் பண்ணது, அது வந்து பேட்டரி லைட் தான். ஸோ அதுக்கெல்லாம் பேட்டரிஸ் தேவைப்படும், அதனால வாங்கினேன். ஹேண்ட் வாஷ் வாங்கினேன், அப்புறம் சாண்ட்விச் பிரெட் வாங்கினேன், அப்புறம் சாமான் தேய்க்கிறதுக்கு வித்தியாசமான நார்லாம் வாங்கினேன். அப்புறம் ஷர்வனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 29 rupees இந்த கலர் பேப்பர்ஸ். அப்புறம் பெருசு வந்து பாத்தீங்கன்னா 59 rupees கலர் பேப்பர்ஸ். இது வந்து 2 வாங்கியிருந்தேன். இது வந்து மொத்தம் 3 ரோல் வாங்கியிருந்தாங்க. இது வந்து 129 rupeesக்கு இருந்தது. 45 cm by 150 cm போட்டிருந்தது. டேபிள் ரன்னர்னு போட்டிருந்தது. ஆக்சுவலி இது டேபிள் ரன்னரா யூஸ் பண்ணாம நான் வந்து இதை கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறது நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். நான் வந்து அட்டை போடுறதுக்கு மேல இருக்க டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ஸ் தான் போட்டேன். இதை என் வீட்டுல எல்லாரும் யூஸ் பண்றது அந்த ஷீட் பாருங்க, எல்லா ஷெல்ஃப்லயும் பாருங்க கரண்ட் மேல தூக்கிட்டு வந்துருது. ஸ்டிஃபா நிக்க மாட்டேங்குது, கரண்ட் இல்ல, நல்லா லைட் இல்ல. சோ அந்த ஷீட் எல்லாம் பிரிச்சுட்டு வந்துருது. இதுதான் நல்லா திக்கா இருக்கும், அந்த மாதிரி தூக்கிட்டு வராது. நம்ம வீட்டுல பசங்க 2 பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. சோ இதை வந்து கட் பண்ணி அளந்ததுக்குள்ள போட்டோம் அப்படின்னாக்கா நீட்டா இருக்கும். அப்புறம் இது 2 வந்து வாங்கினேன். ஒண்ணு வந்து இந்த இடத்துல எனக்கு உடஞ்சிடுச்சு, ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் மாட்டினோன்னே இப்படி போனிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எனக்கு டெய்லி யூஸ் தான், நான் இது வாங்கினேன். ஷீட் மாஸ்க் வந்து டிஃப்ரெண்டான ஃபிளேவர்ஸ்ல நான் வாங்கியிருந்தேன். buy 1 get 1 ஆஃபர்ல இருந்தது. ஸோ அது ஒரு 6 ஷீட்ஸ், 3 ஷீட்ஸ் வாங்கினா 3 ஷீட்ஸ் ஃப்ரீ. ஷீட் மாஸ்க் வாங்கினேன். ஷர்லின் குட்டிக்கு பேபி பிரஷ் ஒன்று வாங்கியிருந்தோம். இப்போ வேற அவனுக்கு பல்லு உடஞ்சிருக்கு. அடுத்தது இந்த மாதிரி பிரஷ் இருக்கு, இது துணி துவைக்கிற பிரஷ். பட் நாங்க வந்து இது ஷர்வினுடைய ஷூ எல்லாம் கிளீன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். அடுத்தது ஃபேஷியலுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷியல் கிளீனர், 2-in-1 ஃபேஷியல் கிளீனர். இந்த பக்கம் பிரிச்சு காமிக்கிறேன், 99 rupees இது. இந்த பக்கம் இந்த மாதிரி சாஃப்ட் பிரிசில்ஸ் இருக்கும், இந்த பக்கம் இந்த மாதிரி சிலிக்கன்ல இருக்கும். ஸோ நீங்க நல்லா மசாஜ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு கிளென்ஸ் பண்றதுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு யூஸா இருக்கும்னு நான் வாங்கினேன். இந்த மாதிரி பேண்ட்ஸ் நான் டிமார்ட்ல தான் எப்பவுமே வாங்குவேன், அது நார்மலா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல ஒரு சின்னதா ஒரு டீடைலிங் இருக்கு பாருங்க. இது மாதிரி நான் வேற டிமார்ட்ல பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடி இல்லையோ நம்ம இப்போ புதுசா கொண்டு வந்திருக்காங்களோ என்னமோ. இது நல்லா இருக்கு. நான் ஒரே மாதிரி போடுறோமே எப்ப பார்த்தாலும் போரிங்கா, அண்ட் இது யூஸ்ஃபுல் தான். நான் பேண்ட் வச்சுட்டு எங்கன்னு தேடுவேன் கொண்டா போட்டுக்கிட்டு. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்னு வாங்கினேன். நான் போன ஷாப்பிங் vlogல காமிச்ச மாதிரி இந்த பேக் வேணும் அவர்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணனா என்னென்ன வேலைலாம் பண்ண பாருங்க. 399 rupees இந்த பேக் வாங்கியிருந்தேன். இந்த காசுக்கு இது வருதுன்னு சொல்லுவேன், சூப்பராக ஓகும்னு சொல்ல மாட்டேன். இந்த காசுக்கு தாராளமா இது வாங்கலாம், அதுக்கான வேலையை இது செய்யும் அந்த மாதிரி இருக்கு. அடுத்து இந்த ஹேண்ட்பேக் வாங்கினேன், 249 rupees. நல்லா இருந்தது, டிராவல் பண்றதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டில் லஞ்ச்லாம் எடுத்துட்டு போறோம் அப்படின்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய கம்பார்ட்மெண்ட்லாம் இல்ல, சும்மா ஒரு பேக் இருக்கு அவ்வளவுதான். குவாலிட்டி நல்லா இருக்கு, நல்லா யூஸ் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. அடுத்தது 149 rupeesக்கு இந்த மேட் வாங்கினேன். இது எதுக்காகன்னா ஹால்ல இருக்க பால்கனி நாங்க திறந்து வச்சுப்பாங்க, உட்காரோம் இல்லையா, மழையில மிதிச்சுட்டு டக்குனு மழை வருதுன்னு துணியெல்லாம் எடுத்துட்டு நாங்க உள்ள வரும்போது மிதிச்சுட்டு உள்ள வீடெல்லாம் நான் நனைஞ்சு போயிடுது, அசிங்கமா இருக்கு. அந்த இடத்துல ஒரு மேட் போட்டா பால்கனில இருந்து வரும்போது அந்த ஈரக்கால் பட்டு காலை தொடச்சிட்டு வரலாம், அதுக்காக அந்த இடத்துல யூஸ் பண்றதுக்காக இது வாங்கினேன். இது 7-piece செட் டப்பா, பிளாஸ்டிக் டப்பா வித் நல்லா ஏர்டைட் கண்டெய்னர், ஐ மீன் ஏர்டைட் மூடியோட வருது. 129 rupeesக்கு நல்ல டீல் தான். மறுநாள் ஸ்கூலுக்கு ஷர்வினுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நான் வந்து இதுல கட் பண்ணி வச்சிருவேன், ஏர்டைட் இருக்கிறதுனால. இப்போ பன்னீர்லாம் வேணும்னா ஒரு வேலை துருவி வைக்கணும்னா நான் இந்த துருவி போட்டு வச்சிடலாம். குட்டி குட்டியா பூண்டு வந்து நூடுல்ஸ் செய்யணும்னா பொடியா நறுக்கி வைக்கணும், முன்னாடி நாளே உரிச்சு நான் வந்து நறுக்கி வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி காயெல்லாம் சின்ன அதுக்கு ரொம்ப பெரிய டப்பா ஃப்ரிட்ஜில் இடத்த அடைக்க தேவையில்ல, குட்டி குட்டியா இருந்தா போதும். ஸோ இப்போ இதுல பன்னீர் கட் பண்ணி வைக்க இது எனக்கு போதும்.
பூண்டு இஞ்செல்லாம் கட் பண்ணி வைக்க இது போதும். இப்போ கேரட்லாம் நான் கட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாக்கா இதில் ஒரு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை கருவேப்பிலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு டப்பா பெருசு, அதை விட ஸ்கொயர். இது வந்து ரெக்டாங்கிள் பெரிய டப்பா, அடுத்தது வந்து ஸ்கொயர்ல வந்து பெருசு. இதை விட இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா குட்டி சைஸ். அப்புறம் இது 2 ரெக்டாங்கிள். ஸோ 7 டப்பாஸ் இருக்கு. 129க்கு இது நல்ல டீல் தான் சொல்லுவேன். கிச்சன் டவல் இது வந்து பாத்தீங்கன்னா ஆரிகாமியோடது. இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருந்து. இது மட்டும் இல்ல, இது சின்ன டிஷ்யூஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 39 rupees நினைக்கிறோம். இது அப்படியே இது ஒண்ணு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ நான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஆஃபர்லாம் 1 by 1ல கிடையவே கிடையாது, பை ஒன் கெட் ஒன்ல. ஸோ இது வந்து நான் கிச்சன் சாமி அறையை க்ளீன் பண்றதுக்கு, சாமி போட்டு க்ளீன் பண்றதுக்கு, அப்புறம் பூவெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த திரியெல்லாம் நம்ம எரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கருப்பா இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணோம்னா கையெல்லாம் கருப்பாயிடும். அப்போ டிஷ்யூ டக்கு டக்குன்னு துடைக்கிறதுக்கு எனக்கு வந்து அது வசதியா இருக்கும். ஸோ சாமி ரூம்க்கு இது யூஸ் பண்ணுவேன். கிச்சன்ல யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூவும் யூஸ் பண்ணுவேன். இதுவும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல எனக்கு கிடைச்சது. இது வந்து ரோல்ல இருக்கும்ல அது, இதுவுமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருந்தது. அவ்வளவுதான். அப்புறம் மீதி இங்க இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா இந்த மிளகா, தனியா, தோரம்பருப்பு, மைசூர் தால், கொண்டக்கடலை, மற்ற பருப்பு வகைகள், இதர வகைகள், அந்த மாதிரி மளிகை ஜாமான் தான் வாங்கினேன். வேற எதுவுமே தேவையில்லாத அது வாங்கல. ஸோ டிமார்ட்ல நான் வாங்கின பொருட்கள் இதுதான். இதுல ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னா டிமார்ட் போய் வாங்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு ஷாப்பிங் ஹால் பாக்குறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஷாப்பிங் ஹால் வீடியோ பாக்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஆசைப்பட்டு பாக்குறவங்களா இருந்திருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். டீடைல்டு ரிவ்யூ நான் வந்து இந்த ரோபோட் வேக்யூம் கிளீனர்ல கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா இல்லையா சொல்லுங்க. எனக்கு வந்து யாரா வேண்ட மாதிரிதான் இருக்கு. இந்த ப்ராடக்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். இப்போ நான் இந்த ஷீட்லாம் மாத்த போறேன் ஃப்ரிட்ஜ்ல. அடுத்தது ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போறேன். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தது வீடியோல காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ண நீங்களும் தயாரான்னு சொல்லுங்க. இந்த வாரம் போடவா இல்ல அடுத்த வாரம் போடவா? பொங்கல் வரப்போது இல்ல, ஒரு வாரமா ஒரு கிளீனிங் ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும் நமக்கு. எப்போ போடட்டும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பை.